சென்னையில மட்டும் பெரிய பெரிய ஸ்டேடியம் இருந்தா போதுமா? தமிழ்நாட்டோட ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஸ்டேடியம் இருந்தா எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கிராமத்துல இருக்கிற ஒரு பையனும் பொண்ணும் சாதிக்கணும்னா அவங்க ஏரியாவுல முறையான ஒரு வசதி வேணும்ல. அந்த ஒரு பெரிய மாற்றத்தை தான் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். முந்தைய அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கிய நகரங்கள்ல மட்டும்தான் விளையாட்டு மைதானங்கள் இருந்துச்சு. விளையாட்டுத்துறையை பத்தின ஒரு பெரிய அக்கறை இல்லாம வசதிகள்லாம் முடங்கி கிடந்துச்சு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்பேற்ற அப்புறமா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை கையில் எடுத்தார். இப்போ 141 தொகுதிகளில் இதற்கான பணிகள் ரொம்பவே வேகமா நடந்துட்டு வருது. அதிமுக காலத்தோட ஒப்பிடுறப்போ இது விளையாட்டுத்துறையில நடந்த ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புரட்சின்னு தான் சொல்லணும். இதனால சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்து பசங்களும் இப்ப அவங்க ஏரியாவிலேயே கெத்தா பிராக்டிஸ் பண்ண முடியும். தொகுதி தோறும் மைதானம், ஊர்தோறும் சாம்பியன். இதுதான் இப்போதைய தமிழ்நாட்டோட தாரக மந்திரமா மாறி இருக்கு. வசதிகள் முடங்கி கிடந்த அந்த காலம் போய் இப்ப நம்ம பசங்க மெடல் மேல மெடல் வாங்கிட்டு இருக்காங்க. விளையாட்டுத் துறையில சாதாரண மாணவர்களோட லட்சியங்களை நிஜமாக்கி தமிழ்நாட்டை இந்தியாவோட விளையாட்டு தலைநகரமா மாத்தின நம்ம அரசு நிர்வாகத்தோட இந்த தொலைநோக்கு பார்வை நிஜமாவே ஒரு மாசான முன்னெடுப்பு. உங்க தொகுதியில மினி ஸ்டேடியம் வேலை எப்படி நடக்குதுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.